வாங்க எலுமிச்சை ஊறுகாய் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நல்லா கழுவி எடுத்துக்குங்க. எடுத்து ஒரு துணியில் நல்லா போட்டு தொடச்சி நல்லா எடுத்துக்கணும். நல்லா ஈரம் போனதுக்கப்புறம் நல்லா மேலே ஈரப்பதம் இல்லாமல் எடுத்துக்கிட்டு அதை நாளாக வெட்டி எடுத்துக்குங்க. எடுத்துகிட்டு 2 கை உப்பை போட்டு நல்லா குலுக்கிக்குங்க. அதை ஒரு பாட்டிலில் போட்டு வெயிலில் 5 நாளைக்காவது வைங்க. 5 நாள் 6 நாள் கூட வைக்கலாம். வெந்தயம் ஒரு 2 ஸ்பூன் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். கருவேப்பிலையும் பூண்டும் எடுத்து வெந்தயத்தை நல்லா நுணுக்கி எடுத்துக்கணும். பெருங்காயத்தையும் நுணுக்கி எடுத்துக்கணும். பூண்டும் தட்டி எடுத்துக்கணும். கடுகு ஒரு ஸ்பூன் 1.5 ஸ்பூன் போட்டு அதையும் வறுத்து எடுத்து அதையும் நீங்கள் பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. எண்ணெய் வேணுங்கிற அளவுக்கு நீங்கள் ஊற்றிக்கிங்க. கடுகு கொஞ்சம் போடுங்க. பூண்டு தட்டி வச்ச பூண்டை போட்டு பெருங்காயம் போட்டு வெந்தயம் போட்டு கடுகு தூள் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை ஒரு கை நல்லா நிறைய போட்டுக்கோங்க. கருவேப்பிலை மிளகாத்தூள் கொட்டிக்கோங்க. உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு மிளகாத்தூள் கொட்டிக்கோங்க. நாங்கள் காரம் கம்மியாக சேர்த்துவோம். அதை நல்லா கிளறி விட்டு நல்லா ஆற வச்சு எலுமிச்சை பழத்தில் எடுத்து போட்டு நல்லா கலக்கி எடுத்து வச்சுக்கோங்க.